Hi viewers, welcome to Ammavin Adupadi. நம்ம இன்னைக்கு என்ன சமையல் பார்க்க போறோம்னா வத்த குழம்பு. அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம். 4 ல இருந்து 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/2 டேபிள் ஸ்பூன் மணத்தக்காளி வத்தல், 10 ல இருந்து 12 கொத்தரங்காய் வத்தல், 6 ல இருந்து 7 கத்திரிக்காய் வத்தல், ஒரு கோழி குண்டு அளவு புளி, 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், ஒரு முழு பூண்டு எடுத்திருக்கேன். இன்னைக்கு வந்து இந்த ஸ்பூனால தான் நான் அளவு எடுத்திருக்கேன். வத்தல் வந்து மாங்காய் வத்தல் போடலாம், வெண்டைக்காய் வத்தல் போடலாம், எது வேணுமோ உங்கள் விருப்பப்படி போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு இந்த 3 வத்தல் தான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். சட்டி காஞ்சிச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சோன்னா 1/4 ஸ்பூன் வெந்தயம், ஒரு முழு பூண்டு, கொஞ்சம் லைட்டாக ப்ரௌனிஷாக வரணும். இது ப்ரௌனாக வந்தோடனே மணத்தக்காளி ஆட் பண்ணிடலாம். அது நல்லா பொரியணும். கொஞ்சம் வறுபட்டோன்னே வேக வச்சதை எடுத்து போட்டுடலாம். கொஞ்சம் நல்லா வறுபடட்டும். கொஞ்சம் நல்லா வறுபட்டோன்னே கரைச்சி வச்ச புளியை ஊற்றிடலாம். கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ குழம்பு வேணுமோ உங்களுக்கு தகுந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொதி வரட்டும், நல்லா கொதி வரணும். இதுக்கு கருப்பு புளி தான் போடணும். புது புளி வந்து நல்லா இருக்காது, அவ்வளோதான். கருப்பு புளி தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிடலாம். குழம்பு மிளகாய்த்தூள் பண்ணிட்டு கொஞ்சோண்டு லைட்டாக கிண்டி விடணும். இது நல்லா கொதிக்கணும். இது ரொம்ப லிக்விடாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் செமி கன்சிஸ்டன்சியாக வரணும். உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் கொதிக்கும் போது. கல்லுப்பு தான் நல்லாயிருக்கும். நல்லா திக்காகணும். திக்காக வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. இந்த குழம்புக்கு இன்னும் டேஸ்ட் கூடுறதுக்காக நான் ஒரு சின்ன துண்டு வெல்லம் போடுறேன். எண்ணெய் சுருண்டு நல்லா வந்துருச்சு. வெல்லம் போட்டதுக்கப்புறம் கொதி வந்துருச்சு. நம்ம இறக்கிடலாம். இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். வத்த குழம்பு ரெடி.